Decode the World Unfiltered. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் தன்னுடைய இராணுவ தளங்கள் மற்றும் திறன்களை எதிர்பார்த்ததை விட மிக அதிவேகமாக மீண்டும் கட்டியெழுப்பி வர்றதா அமெரிக்க உளவுத்துறையினுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா இஸ்ரேலோட இந்த கூட்டு தாக்குதல் இருக்கு இல்லையா, இது ஈரானுடைய ஏவுகணை தளங்கள், ஏவுதளங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆயுத உற்பத்தி நிலையங்கள் மேலே கடுமையான தாக்குதல் நடத்தி சேதமும் அதிகமாக இருந்துச்சு. ஆனாலும் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அமலில் இருக்கக்கூடிய இந்த 6 வார கால தற்காலிக போர் நிறுத்தம் இருக்கு இல்லையா, இதை பயன்படுத்தி ஈரான் தன்னுடைய இராணுவ பலத்தை அதிவேகமாக மீட்டெடுத்து வருகிறது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரிங்கிற இந்த இராணுவ தாக்குதலில் தலைநகர் டெஹ்ரானை சுற்றி இருக்கக்கூடிய இராணுவ தொழிற்சாலை உட்கட்டமைப்புகள்லாம் தகர்க்கப்பட்டன. இது மட்டும் இல்லை, ஈரானுடைய கடலோர பாதுகாப்பு உளவு ஏவுகணை தளங்களும் கூட இலக்கு வச்சு அழிக்கப்பட்டுச்சு. தொலைதூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அது மட்டும் இல்லாமல் மொபைல் லான்ச்சர்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அமெரிக்காவுடைய சக்தி வாய்ந்த பதுங்குக்குழி அழிப்பு குண்டுகள் மூலமாக தாக்கப்பட்டன. ஈரானுடைய ஏவுகணை தளங்களும் ட்ரோன் தொழிற்சாலைகளும் கடுமையாக சேதமடைஞ்சதுனால அவங்க தங்களுடைய பழைய இராணுவ வலிமையை மீட்டெடுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு முதல்ல அமெரிக்க உளவுத்துறை கணிச்சிருந்தாங்க. அமெரிக்க கடற்படை ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டிருந்தாலும், சர்வதேச தடைகள் தீவிரமாக்கப்பட்டதுனாலும் ஏவுகணைகள் தயாரிப்பதற்கான உதிரி பாகங்களை அவங்க இறக்குமதி செய்ய முடியாது அப்படின்னு நினச்சாங்க. இதனால் ஆயுத உற்பத்தி முடங்கும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய கணக்காக இருந்துச்சு. ஆனால் அது தப்பு கணக்காக இருக்கிறதோ அப்படிங்கிறது தான் உளவுத்துறையினுடைய அறிக்கையாக இருக்குது. ஈரானுடைய முக்கிய பலமாக இருக்கக்கூடியது ட்ரோன் அசம்பிளி பிரிவு. இது முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுனால மத்திய கிழக்கு பகுதியில் நிலவக்கூடிய அச்சுறுத்தல் குறைந்து விடும் அப்படின்னு முதல்ல அமெரிக்கா நினச்சாங்க. ஆனால் தற்போதைய நிலவரப்படி இந்த மீட்சி வெகு சில மாதங்கள்லேயே சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய உளவுத்துறையினுடைய புதிய அறிக்கையாக இருக்குது. ஈரான் ஏற்கனவே தன்னுடைய ட்ரோன் உற்பத்தியை மீண்டும் தொடங்கிருச்சு. தற்போதைய போர் நிறுத்த காலத்திற்கு பிறகும் ஈரான் கிட்ட ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள், அது மட்டும் இல்லாமல் பெருமளவிலான கடலோர பாதுகாப்பு உளவு ஏவுகணைகள் சேதமடையாமல் இருக்கிறதாக அமெரிக்க அதிகாரிகள் சொல்கிறாங்க. இன்னும் 6 மாதங்களுக்குள்ளாக ஈரான் தன்னுடைய முழுமையான ட்ரோன் தாக்குதல் திறனை எட்டிவிடும் அப்படிங்கிறது தான் அமெரிக்க அதிகாரிகளுடைய கணிப்பாக இருக்குது. ஈரான் இவ்வளவு விரைவாக மீள்வதற்கு எப்படி முடியுங்கிற ஒரு கேள்வி எழலாம். ரஷ்யா மற்றும் சீனா இந்த நாடுகளுடைய மறைமுக ஆதரவு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அமெரிக்கா முன்வைக்குது. சீனாவை பொறுத்த வரைக்கும் ஏவுகணை தயாரிப்புக்கு தேவையான உதிரி பாகங்களை ஈரானுக்கு தொடர்ந்து வழங்கி வர்றதாக சொல்லப்படுது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மும்முரமாக நடந்துட்டு இருந்த காலத்திலேயே கூட சீனா ஈரானுக்கு ஏவுகணை தயாரிப்பதற்கு தேவையான அத்தியாவசிய உதிரி பாகங்களை வழங்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானுடைய ஏவுகணை உட்கட்டமைப்புகள் சேதமடைஞ்சிச்சு. ஆனால் சீனா கிட்டது கிடைச்ச அந்த தொழில்நுட்ப பாகங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு ஈரான் தன்னுடைய மிசைல்ஸை, ஏவுதளங்களையும் உற்பத்தி அலகுகளையும் சில மாதங்களிலேயே மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஈரானோட இந்த ஷாஹித் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த ட்ரோனை பற்றி ஏற்கனவே பல காணொலிகளில் பார்த்துருக்கோம். இந்த ஷாஹித் போன்ற ட்ரோன்களுக்கு தேவையான மைக்ரோ சிப்ஸ் இருக்கு இல்லையா, மைக்ரோ சிப்ஸு, கைடன்ஸ் சிஸ்டம்ஸ், அதே போல் மின்னணு உதிரி பாகங்கள், இது எல்லாமே சீன நிறுவனங்கள் மூலமாக ரகசியமாக விநியோகிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அமெரிக்க கடற்படை ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டு கடல் வழி விநியோகத்தை முடக்கிட்டாலும் சீனா தரைவழி மற்றும் வான்வழி பாதைகள் மூலமாக ஈரானுக்கு தேவையான உதவிகளை வழங்கிட்டு இருக்காங்கிறது தான் அமெரிக்க உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட். இதுவே அமெரிக்க உளவுத்துறை கணித்ததை விட மிக வேகமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வழிவகுத்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஈரான் இவ்வளவு வேகமாக மீள்வதற்கு சீனா அதிகாரப்பூர்வமாக உதவவில்லை அப்படின்னு சொன்னாலும் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. ஈரானிய இராணுவ பொறியாளர்கள் இந்த உடைந்த ஏவுகணை பாகங்களை வச்சுக்கிட்டு சீனா கிட்டேருந்து ரகசியமாக பெறப்பட்ட மைக்ரோ சிப்கள் மற்றும் மின்னணு பொருட்களை பயன்படுத்தி மிக குறைந்த செலவில் ரிவர்ஸ் என்ஜினியரிங் முறையில் புதிய மிசைல்ஸை, ஏவுதளங்களை உருவாக்குறாங்க. அதாவது சந்தையில் கிடைக்கக்கூடிய சாதாரண சீன தொழில்நுட்ப பொருட்களை வச்சு ஈரான் தன்னுடைய இராணுவத்தை மறுசீரமைத்து வருகிறது. சீனாவுடைய இந்த மறைமுக இராணுவ மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த கடுமையான பொருளாதார மற்றும் இராணுவ அழுத்தங்களையும் கூட தாண்டி ஈரான் தடம் மாறாமல் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணமாக பார்க்கப்படுது. சீனாவை போலவே ரஷ்யாவும் ஈரானுக்கு பெருமளவு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ரஷ்யாவும் ஈரானும் தங்களுக்குள்ள ட்ரோன் தொழில்நுட்பங்களை
பெருமளவு பகிர்ந்து வந்துட்டுருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். ஈரானுடைய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களுடைய துல்லியத்தன்மையை மேம்படுத்துறதுக்கான வழிகாட்டு அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த வழிகாட்டு அமைப்புகளுடைய மேம்பாட்டில் ரஷ்யா ரகசியமாக உதவுதுங்கிறது அமெரிக்க உளவுத்துறை சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர் விமானங்கள், கப்பல்கள் மற்றும் இஸ்ரேலுடைய இராணுவ நகர்வுகளை அதிநவீன உளவு அமைப்புகள் மூலமாக கண்காணித்து அந்த தரவுகளை ரஷ்யா ஈரானோட பகிர்ந்து கொள்கிறதா சொல்லப்படுது. இது ஈரான் தன்னுடைய எஞ்சிய இராணுவ தளங்களை பாதுகாக்கிறதுக்கும் ரகசியமாக மறுசீரமைப்பு பணிகளை செய்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த அமெரிக்க கடற்படை தெற்கே இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை முற்றுகிட்டு இருக்கிறதுனால ஈரான் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய வடக்கு எல்லையாக இருக்கக்கூடிய காஸ்பியன் சி இருக்கு இல்லையா, அந்த வழியை ஆயுத மறுசீரமைப்புக்கு பயன்படுத்திட்டு இருக்குது. ரஷ்யா கிட்டேருந்து வரக்கூடிய சரக்கு கப்பல்கள் தங்களோட ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த அமைப்புகளை முழுமையாக அணைச்சிட்டு நள்ளிரவில் ஈரானிய துறைமுகங்களில் ஆயுத உதிரி பாகங்களை இறக்கி விட்டு செல்கின்றன. இப்போ ரஷ்யாவோட இந்த செயலை அமெரிக்காவில் தடுக்க முடியல. சர்வதேச அரசியல் மற்றும் இராணுவ பகுப்பாய்வாளர்கள் ஈரானோட இந்த அதிவேக மீட்சியை த ஃபோனிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. த ஃபோனிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நவீன கால அசிமெட்ரிக் வார்ஃபேருடைய ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். அமெரிக்கா போன்ற உலகின் அதிசக்தி வாய்ந்த இராணுவங்களை எதிர்கொள்கிற போது ஒரு நாடு எவ்வாறு தன்னுடைய பரவலாக்கப்பட்ட கட்டமைப்பு, ராஜதந்திர நிதானம், அது மட்டும் இல்லாமல் தகவமைப்பு திறன் மூலமாக மீண்டும் உயிர்த்தெழ முடியும் அப்படிங்கிறத இந்த யுக்தி விளக்குது. இராணுவ பகுப்பாய்வுகளோடபடி ஈரானோட இந்த ஃபீனிக்ஸ் உத்தி இருக்கு இல்லையா, இது 4 முக்கிய தூண்களை கொண்டிருக்குது. 4 பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். மையப்படுத்தப்பட்ட உற்பத்திக்கு மாற்றா பரவலாக்கப்பட்ட நெட்வொர்க், அதாவது டீசென்ட்ரலைசேஷன். அதே போல் பாரம்பரிய இராணுவ கோட்பாடுகள், பெரிய தொழிற்சாலைகள், அது மட்டும் இல்லாமல் மையப்படுத்தப்பட்ட இராணுவ தளங்களையே நம்பி இருக்கும். இதனால் இவை நவீன குண்டுகளுக்கு எளிதான இலக்காகிடும். ஈரான் இதுக்கு மாற்றாக என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு துறையையும் சிறிய சிறிய துண்டுகளாக பிரித்து நாடு முழுவதும் பரவலாக்கியிருக்காங்க. ட்ரோன் அசம்பிளி, அதே போல் ஏவுகணை உதிரி பாகங்கள் தயாரிக்கிறத சிறிய மொபைல் யூனிட்டுகளாக மாற்றி நிலத்தடி பதுங்கு குழிகள்லையும் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய சாதாரண பகுதிகளையும் பிரித்து வச்சுருக்கிறாங்க. இதனால் ஒரு பெரிய தளம் அழிக்கப்படுதுன்னு வச்சிங்களேன், அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஒட்டுமொத்த உற்பத்தி திறன் முடங்கிறதில்ல. காட்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சாதாரண வணிக தொழில்நுட்பங்களை ஈரான் பயன்படுத்திட்டு இருக்கு. அதிநவீன இராணுவங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் கிடைக்கிறது கடினம். ஈரான் இந்த தடையை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக உடைக்கிறாங்க. இந்த டெக்னிக் ஆயுத உற்பத்திக்கான செலவை மிக கடுமையாக குறைக்குது. ஃபீனிக்ஸ் உத்தியின்படி ஈரான் அமெரிக்காவுடைய விமானப்படைக்கோ அல்லது கடற்படைக்கோ இணையாக போர் விமானங்களையோ போர்க்கப்பல்களையோ தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்கா மீண்டும் தாக்க நினைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய விலை மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அச்சுறுத்தலை மட்டும் தக்க வச்சா போதும். தங்களோட 50% ட்ரோன் படைகளை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது மூலமாக ஹார்முஸ் நீரிணையில் ரகசிய ஏவுகணைகளை நிலைநிறுத்துவதன் மூலமும் உலகளாவிய எரிசக்தி சந்தையையும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களையும் தங்களால் நினைத்த நேரத்தில் அச்சுறுத்த முடியும் அப்படிங்கிறத ஈரான் உறுதி பண்ணியிருக்கிறாங்க. நவீன போர்களில் வெறும் கட்டிடங்களையும் உட்கட்டமைப்புகளையும் அழிக்கிறதன் மூலமாக ஒரு நாட்டோட இராணுவ திறனை முழுமையாக அழிச்சிட முடியாது அப்படிங்கிறத ஃபீனிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி நிரூபிக்குது. இப்படி ஈரான் ஒரு பக்கம் மீண்டு கொண்டிருக்க, இந்த போரில் அமெரிக்கா இதுவரை சுமார் 2.4 லட்சம் கோடி ரூபாயை செலவிட்டிருக்கிறாங்க. அமெரிக்க இராணுவ வரலாற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தொகை மிக குறைவு தான். ஆனாலும் எந்த போரிலும் வெறும் 40 நாட்களில் இத்தனை நவீன போர் விமானங்களை அமெரிக்கா இழந்ததில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒன்று. வியட்நாம் போருக்கு பிறகு அமெரிக்கா ஒரே மாதத்தில் 42 வான்வழி சொத்துக்களை ஈரான் போரில் இழந்திருக்கிறாங்க. குறிப்பாக உலகின் அதிநவீனமான F-35A ஸ்டெல்த் போர் விமானங்கள் இருக்கு இல்லையா, இது சேதமடைஞ்சுது. MQ-4C ட்ரைன் போன்ற 1800 கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய உளவு ட்ரோன் வீழ்ந்ததும் அமெரிக்க வான்படையினுடைய பலத்தை கேள்விக்குள்ளாக்கியிருக்குது. அமெரிக்கா ஈரானை ஒரு பலவீனமான நாடாக தான் கணிச்சிருந்தாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய $1 பில்லியன் பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறி சவுதியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் தளத்தின் மீது ஈரான் துல்லியமாக ஒரு மிசைல் அட்டாக்கை நடத்தினாங்க. அமெரிக்காவுடைய 5 எரிபொருள் நிரப்பு விமானங்களையும் ஒரு உளவு விமானத்தையும் சேதப்படுத்தினாங்க. ஈரான் அமெரிக்கா மோதல் அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு இடையிலான போர் மட்டும் இல்லை, பிரம்மாண்டமான கன்வென்ஷனல் மைட்டுக்கும் வளைந்து கொடுக்கக்கூடிய அசிமெட்ரிக் ரிசைலன்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மோதல்னே பார்க்கலாம். இதில் ஈரான் ஃபீனிக்ஸ் பறவையாக மீண்டு எழுந்திருப்பதுங்கிறது மத்திய கிழக்கில் அரசியல் மற்றும் இராணுவ அதிகார சமநிலையை மீண்டும் ஒரு பதற்றமான புள்ளிக்கு கொண்டு சென்றிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.